செய்திக்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. ஸ்தோத்திரம். நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவன் தலைமுடி சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று என்று நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். சிம்சோனை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசித்து அறிந்திருக்க முடியும். அவன் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் பெயரிடப்பட்டு பிறந்த ஒரு மனிதன் சிம்சோன். அவன் பிறக்கும் போது அவன் பிறப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் பெற்றோர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஒரு நசரேய விரதத்தின்படி பிறந்த ஒரு மனிதன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ஒரு நசரேயன் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்திற்காக, ஒரு தேவ திட்டத்திற்காக அவனை கர்த்தர் இந்த பூமியிலே கொண்டு வந்தார். ஆனாலும் சிம்சோன் தன்னுடைய இச்சைகளினாலே விழுந்து போனான். தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போனான். தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து, தேவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை மறந்து, ஒரு நாள் அவனுடைய பிரதிஷ்டை அவன் இழந்தவனாக ஆவியானவர் அவனை விட்டு வெளியே கடந்து போன போது தேவ ஆவியானவர் இல்லாத ஒரு மனிதனாக அவன் காணப்பட்ட போது பெலிஸ்தர்கள் அவனை பிடித்தார்கள். அவன் கண்களை குருடாக்கினார்கள். அவன் கால்களுக்கு விலங்கு போட்டார்கள். அவனை அந்த பாகாலின் தெய்வத்திற்கு முன்பாக அவனை ஒரு வேடிக்கை பொருளாய் மாற்றினார்கள் என்று அவனை குறித்து நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, அவன் பிரதிஷ்டை இழந்து போனான். அவனுடைய தலையிலே சபரகன் கத்தி படலாகாது என்று பைபிள் சொல்லுகிறது. பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாய் இருக்கிறபடினால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படலாகாது, அவன் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொல்லி அவனை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லி இருக்க, அவனோ பிரதிஷ்டை இழந்து போய் நிற்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிரதிஷ்டை அவன் உடைத்து போட்டு விட்டான். அந்த பிரதிஷ்டை அவன் இழந்து போனான். பிரியமானவர்களே, சபரகன் கத்தி அவன் தலையின் மேல் பட்டது. அவன் பிரதிஷ்டை இழந்து போய் அந்நிய ராஜாக்களுடைய கையிலே பிடிக்கப்பட்டு எந்த ஜனத்துக்கு விரோதமாய் அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவனை குறித்து தெரிந்து கொண்டாரோ அந்த ஜனத்துக்கு ஒரு வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? அவன் கர்த்தருக்கு அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவன் ஒரு நாளும் தீட்டுப்படக்கூடாது. அவன் தலையிலே சபரகன் கத்தி படலாகாது என்று என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சில வசனங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி நாம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் அவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதை ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமறை மயிரை சிரைத்துக் கொண்டு 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. அடுத்த வசனம். அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து
ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவருடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும் என்று பைபிள் சொல்லுகிறது. அவன் தீட்டுப்படாதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எது எல்லாம் தீட்டு என்று பைபிள் சொல்லுகிறதோ, எங்கே போக வேண்டும், எங்கே போக கூடாது, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக் கூடாது என்றெல்லாம் அதற்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தை அவன் மீறினால் அவன் தீட்டுப்பட்டு போய்விடுவான். தீட்டுப்பட்டு போய்விட்டால் இந்நாள் வரைக்கும் அவன் கட்டி காத்த அந்த பிரதிஷ்டையின் வாழ்க்கையானது விருதாவாய் போகும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவன் கட்டி காத்த அந்த பிரதிஷ்டையின் வாழ்க்கை விருதாவாகும் என்று பைபிள் சொல்லுகிறது. இப்ப கவனிங்க, இப்ப அதே போலத்தான் சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆரம்பம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல 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 தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்ததினால் அவனுடைய தலையிலே சவரகன் கத்தி பட்டதினால் அவன் பிரதிஷ்டை எல்லாம் இழந்து போனான். இதுவரைக்கும் அவனை குறித்து தேவன் வைத்திருந்த நோக்கமெல்லாம் வீணாய் போயிட்டு. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்ப சென்ற நாட்கள் முழுவதும் விரயமாய் போய்விட்டது, விருதாவாய் போய்விட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்ப எங்கே இருக்கிறான்? பெலிஸ்தருடைய கையிலே சிக்கப்பட்டு இருக்கிறான். இப்ப எங்க இருக்கிறான்? ஸ்தோத்திரம். கண்கள் குருடாக்கப்பட்டு, பெரிய பலசாலி கண்கள் குருடாக்கப்பட்டு வேடிக்கை பொருளாய் நிற்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒருவேளை சிம்சோன் ஆண்டவரை பார்த்து கதறி இருக்கலாம். ஒருவேளை சிம்சோன் தேவனை பார்த்து ஜெபித்து இருக்கலாம். நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, திரும்பவும் அவனுடைய தலைமுடி முளைக்க தொடங்கிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் அவனுடைய தலைமுடி முளைக்க தொடங்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் சிம்சோனே, உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே நீ இழந்து போன அந்த பிரதிஷ்டை, உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே இழந்து போன அந்த வரங்கள், உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே இழந்து போன அந்த பலன் உன்னை விட்டு போய்விட்டது. ஏதோ கிருபையினாலே மறுபடியும் கர்த்தர் அதை அவனுக்கு கொடுத்தபடியினால் அவன் தலைமுடி, அந்த பிரதிஷ்டையின் அனுபவம், அந்த சாட்சியின் அனுபவம், அந்த கிருபையின் அனுபவம் அவனுக்குள்ளே பெருக தொடங்கிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது தேவனை பார்த்து கேட்கிறார், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவனை கட்டி வைத்திருந்த கொண்டு போன அந்த தூணை அவன் அசைக்கும் போது 3000 பேர் செத்து போனார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஒருவேளை கடந்த நாட்களிலே கீழ்ப்படியாமையினாலே பிரதிஷ்டை இழந்து போயிருக்கலாம், கீழ்ப்படியாமையினாலே பலத்தை இழந்து போயிருக்கலாம், கீழ்ப்படியாமையினாலே ஆவியானவரை இழந்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆவியானவர் இல்லைன்னா பலன் இல்ல. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சவுலை விட்டு ஆவியானவர் விலகினார் என்று சவுல் அறிந்து கொண்டு, ஸ்தோத்திரம், என்னாலும் தாவீதுக்கு பயந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒன்றை சொல்லட்டுமா? ஆவியானவர் உனக்குள் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில முழுவதும் பயமாய் போய்விடும். எதை பார்த்தாலும் பயப்படுவாய், எங்க போனாலும் பயப்படுவாய், எதை கண்டாலும் பயப்படுவாய். ஆவியானவர் இல்லாவிட்டால் பயம் வரும், ஆவியானவர் இல்லாவிட்டால் பயம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிம்சோன் பிரதிஷ்டை இழந்து போனான், கிருபை இழந்து போனான், பலனை இழந்து போனான், வல்லமை இழந்து போனான். ஆனால் கிருபையாய் கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். எதை இழந்து போனானோ, எதை இழந்து போனானோ, எதை தவற விட்டானோ, மறுபடியும் கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதுதான் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. இந்த வசனத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மீண்டும் அவன் தலைமுடி முளைக்க தொடங்கிற்று. நல்ல ஆவியில நிறைந்த கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, கடந்த நாளிலே ஸ்தோத்திரம், தேவனுக்கு தந்த கிருபை இழந்து போனாயோ, கடந்த நாளிலே கர்த்தர் தந்த தரிசனத்தை இழந்து போனாயோ, கடந்த நாளிலே ஆவிக்குரிய வரங்களை இழந்து போனாயோ, ஆவியானவரை இழந்து போனாயோ, ஏதோ ஒரு இழப்பு உன் வாழ்க்கையில சம்பவித்ததோ, கிருபையாய் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயானால், நீ மனம் திரும்புவாயானால், உண்மையாக உன் இருதயத்தை அவருக்கு நேராக திருப்புவாயானால், மீண்டும் இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்க ஆண்டவர் போதுமானவர். Praise the Lord. Hallelujah. 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 இழந்ததை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
இழந்ததை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில நிச்சயத்தோடு ஓடணும். நிச்சயம் இல்லாதவனாய் ஓடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணக்கூடாது. நிச்சயத்தோடு ஓடணும். நம்முடைய ஓட்டத்துல கர்த்தர் இருக்கணும். நம்முடைய ஓட்டத்துல தரிசனம் இருக்கணும். நம்முடைய ஓட்டத்துல நிச்சயம் இருக்கணும். நம்முடைய ஓட்டத்துல கிருபை இருக்கணும். நம்முடைய ஓட்டத்துல வரங்கள் இருக்கணும். நம்முடைய ஓட்டத்துல வல்லமை இருக்கணும். எல்லாரும் ஓடுகிறார்கள் நீ சொல்லி ஓடிவிடாரே. நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய விசுவாச ஓட்டம் ஒரு நிச்சயத்தோடு ஓட வேண்டும். ஸ்தோத்திரம். ஒருவேளை கடந்த நாட்களில் ஏதோ ஒன்றை கிருபை இழந்து போயிருக்கலாம், வரங்களை இழந்து போயிருக்கலாம், தரிசனத்தை இழந்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆவியானவரை இழந்து போயிருக்கலாம், ஏதோ ஒன்றை நல்ல காரியத்தை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த வேதம் கிருபையாய் சொல்லுகிறது, நீ இழந்ததை மறுபடி கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். மீண்டும் ஸ்தோத்திரம். பாருங்கள், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த 12ஆம் வசனத்துல அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து, திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தீட்டுப்பட்டு போனாயா, மீண்டும் ஒரு தருணத்தை கர்த்தர் கிருபையா கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு வழங்குது? அல்லேலூயா. கிருபையா கர்த்தர் கொடுக்கிறார். கிருபையா கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஓ எத்தனை ராத்தரிசனங்கள் உண்டு, இப்போ உனக்கு ராத்தரிசனம் இல்லையா? எத்தனை சொப்பனங்கள் உண்டு, இப்போ உனக்கு சொப்பனம் இல்லையா? எத்தனை நேரம் கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார், இப்போது கர்த்தர் உன்னோடு பேசவில்லையா? ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளையை, ஏதோ வாழ்க்கையில துக்கத்தின் நிமித்தமாய், பாவத்தின் நிமித்தமாய், சில காரியத்தின் நிமித்தமாய் தேவ கிருபை இழந்து போனாயோ, மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீ தேவனை நோக்கி கூப்பிடுவாயானால், நீ கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பாயானால், சிம்சோனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஸ்தோத்திரம், அந்த மனிதன் சபரகன் கத்தி அவன் தலையின் மேல் பட்டதினால அந்த பிரதிஷ்டை இழந்து போனான். ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது மீண்டும் அவனுடைய தலைமுடியை கர்த்தர் வளர விட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, திரும்பவும் முளைத்த தலைமுடி அப்படிங்கிற தலைப்புல பழைய ஏற்பாட்டில 2 பேரையும், புதிய ஏற்பாட்டில 2 பேரையும் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். திரும்பவும் நீங்கள் திரும்ப வேண்டும். திரும்பவும் முந்தின இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். திரும்பவும் நீங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பவும் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பவும் நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பவும் நீங்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். திரும்பவும் ஆண்டவருக்காக நீங்கள் பயன்பட வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே முதல் மனிதனாய், ஸ்தோத்திரம், தாவீதை நாம் எடுத்துக்கொள்வோம். நல்ல ஒரு மனிதன் தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். சகோதரர்களுக்கு மத்தியில தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். ஈசாயுடைய குமாரர்களிலே தாவீதை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். குடும்பத்தால் அற்பமாய் எண்ணப்பட்டு இருந்தாலும், பெற்றோரால் மறந்து போன ஒரு பாத்திரமாக இருந்தாலும், அந்த தாவீதை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டு, ஸ்தோத்திரம், அந்த பலி விருந்திலே சகோதரர்களுக்கு முன்பாக அந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ணப்பட்டான். நன்றாக பாடல்களை பாடக்கூடியவன், நன்றாய் இசைகளை இசைக்கக்கூடியவன். ஆண்டவரை பாடுவது என்று சொன்னால் அவனுக்கு அலாதி பிரியம். ஆண்டவரை துதிப்பதற்கு நாட்டம் கொண்டவன். ஆண்டவருடைய ஆலயத்திலே மணிக்கணக்காய் காத்திருக்கும்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபமும் விண்ணப்பமும் தான் அவருடைய வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருந்தது. தனக்கு பிரியமாய் இருக்கிற அந்த தாவீதை, தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் இருந்த அந்த தாவீதை, அவருடைய சித்தத்தின்படியே வாழ்ந்து வந்த அந்த தாவீதை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தருக்கு ஒரு விருப்பம் வந்தது. ஆண்டவர் படிப்படியாக அவனை உயர்த்த ஆரம்பித்தார். ஒரு நாள் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாய் மாறினான். எல்லா இஸ்ரவேலருக்கும் அவன் ராஜாவாய் மாறினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலங்கள் கடந்து செல்ல ஆரம்பித்தது. ஆனால் ஒரு நாள் அந்த தாவீது என்பவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார் என்று சொல்லி
நாம் 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து உரியாவின் மனைவியாகிய பட்சபாலை அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ராஜ அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆண்டவர் தந்த ராஜ அதிகாரத்தை வித்தியாசமான முறையிலே பயன்படுத்தி அவன் ஒரு பெரிய காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவன் செய்து அவளை தனக்காக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக கொலையும் செய்ய துணிந்து, பிரியமானவர்களே, ஒரு பயங்கரமான காரியத்தை அவன் செய்து விட்டான். இப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்துவிட்ட பிற்பாடு இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு அது தகாததா இருந்தபடியினால் இந்த தாவீதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சில நேரம் பெரிய தவறை செஞ்சிருவோம், அது நமக்கு தவறுன்னு தெரியாது. ஆனா யாராவது வந்து சொல்லும் போதுதான் அது தவறு என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். கவனிங்கள், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீது இடத்திலே வந்து சொல்லுகிறான், பெரிய பொல்லாப்பானதை செய்து விட்டீர் என்று சொல்லி ஒரு கதையோடு கூட அவன் செய்த துன்மார்க்கத்தை, அவன் செய்த பாவத்தை அவன் சுட்டி காண்பிக்கிறான். பிரியமானவர்களே, அப்போது தாவீது பாருங்கள், அவன் சொன்ன போது நாத்தான் தாவீதை நோக்கி யார் அப்படின்னு கேட்கும்போது நீதான் அந்த மனுஷன் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தையை தாவீது கேட்டபோது 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், ஐயோ நான் கிருபைகளை இழந்து போனேன், இந்த பாவத்தின் நிமித்தமாய் தேவ தரிசனத்தை இழந்து போனேன், இந்த கிருபையின் இந்த பாவத்தின் நிமித்தமாய் அந்த பரலோக திட்டத்தை இழந்து போனேன், சமாதானத்தை இழந்தேன், சந்தோஷத்தை இழந்தேன், மகிழ்ச்சியை இழந்தேன். அவன் இழந்ததை தான் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்திலே ஒரு பாடலாகவே அவன் பாடுகிறான். நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன், ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவும், என் பாவமறை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது ஆண்டவரே அப்படின்னு கதறி தேவ சமூகத்தில் கேட்கிறான். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொன்னான். என்னை கழுவும் ஆண்டவரே, அப்பொழுது நான் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே. சந்தோஷத்தை இழந்து போனேன், மகிழ்ச்சியை இழந்து போனேன், ஆரவாரத்தை இழந்து போனேன். தோத்திரம், இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனேனே, அந்த மகிழ்ச்சியை நான் இழந்து போனேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று அவன் கேட்ட பொழுது, அன்பானவர்களே, ஒரு கதறுதல், ஒரு மன்றாட்டு, தேவ சமூகத்தில் உடைந்த உள்ளத்தோடு கதறுகிறான், நொறுங்குண்ட இருதயத்தோடு கதறுகிறான். அவன் இருதயம் நொறுங்குண்டது. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறான். ராஜா என்பதை மறந்து, ஆண்டவரே நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, அறியாமையினாலே, ஆண்டவரே இச்சையினாலே என் பிரதிஷ்டை இழந்து வைத்தேன், ஆண்டவரே என்னை மறுபடியும் புதுப்பியும் என்று கதறுகிறான். கர்த்தர் இந்த தாவீதினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். திரும்பவும் அவனுடைய தலைமுடி முளைக்க தொடங்கிட்டு. அப்படின்னா என்ன? அப்படின்னா திரும்பவும் கர்த்தர் அதே நிலைக்கு தாவீதை ஆண்டவர் கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதே நிலைக்கு ஆண்டவர் தாவீதை கொண்டு வந்தார். மீண்டும் அதே நிலைக்கு தாவீதை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தவறு என்று உணர்ந்து தேவ சமூகத்திலே கதறுகிறான். தவறு என்று உணர்ந்து தேவ சமூகத்திலே புலம்புகிறான். அதைத்தான் இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறோம். புலம்பி கண்ணீர் விட்டு கதறுகிறான். ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும் என்று கேட்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஓ, பாவத்தினால் இழந்து போன அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, பாவத்தினால் இழந்து போன அந்த மகிமையான கிருபைகளை
மறுபடியும் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்ததுனால, தாவீதுக்காக தேவன் இறங்கினபடினாலே அவனுடைய தலைமுடி மறுபடியும் முளைக்க தொடங்கிட்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அன்பான தேவ பிள்ளையே, சபையே, விசுவாசியே, நாம் பார்ப்பதற்கு வெளியே பரிசுத்தவான போல இருக்கலாம். இருதயத்தில் ஏராளமான அழுக்கு இருந்திருக்கலாம். நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் கதற வேண்டிய ஒரு நாட்களிலே வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாட்களில் வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை வெறுமை. கர்த்தர் இல்லாத படகு, கர்த்தர் இல்லாத வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும், நம்மை நடத்த வேண்டும். ஆண்டவருக்கு முன்னால 100க்கு 100 உண்மை மனுஷனாய் மனுஷியாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ பாவத்தினால, ஏதோ அக்கிரமத்தினால, ஏதோ மீறுதலினால ஒருவேளை தேவ கிருபை இழந்து போனாயா, பிரதிஷ்டை உடைந்து போனதா, உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீ மீண்டும் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நீ கதறுவாயானால், தாவீதை போல நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நீ கூப்பிடுவாயானால், இதோ தேவனிடத்திலிருந்து உனக்கு இரக்கம் காத்திருக்கிறது. நீ இரக்கத்தை பெற்றுக் கொள்வாய், இரக்கத்தை பெற்றுக் கொள்வாய், மீண்டும் கிருபைகளை பெற்றுக் கொள்வாய், மீண்டும் தலைமுடியை கர்த்தர் முளைக்க செய்வார், மீண்டும் ஆண்டவர் பிரதிஷ்டையை புதுப்பித்து ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். நீ ஸ்தோத்திர முத்திரை மோதிரமாய் மாறுவாய், அலங்காரமான கிரீடமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார், பலவானில் உள்ள கூர்மையான அம்புகளாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார், புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். நீ மீண்டும் கர்த்தருக்காய் பயன்படுவாய், நீ மீண்டும் தேவ ராஜ்யத்தை கட்டுவாய், நீ மீண்டும் எழும்புவாய், நீ மீண்டும் பிரகாசிப்பாய், நீ மீண்டும் சேவை செய்வாய், மீண்டும் அதே நிலைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வர விரும்புகிறார். ஓ ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம், ஆவியானவர் அசைவாடுகிற நேரம். தாவீதை போல பாவம் செய்தாயா, கிருபை இழந்து போனாயா, மறுபடியும் சிம்சோனுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது போல உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எழும்பு, கர்த்தருக்காக எழும்பு, கர்த்தருக்காக எழும்பு. ஆண்டவருக்காக எழும்பு, சேவை செய்ய எழும்பு, வாலிபத்தை ஆண்டவருக்காக கொடுக்கும்படி எழும்பு. பாவ இச்சைகளினாலே ஸ்தோத்திரம் தேவன் தருகிற ரட்சிப்பை இழந்து போனாயோ, கதறுவாயானால், கூப்பிடுவாயானால் உனக்கு தேவனிடத்திலே சகாயம் உண்டு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 2வது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். பெரிய தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி, வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி, வானத்தை அடைத்த தீர்க்கதரிசி. என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொன்னான். வானத்தை அடைத்தான், வானத்தை அடைக்கவும் செய்தான், வானத்தை திறக்கவும் செய்தான். ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து அக்கினியை இறங்க செய்தான். பயங்கரமான பெரிய தீர்க்கதரிசி. ஒத்தைக்கு ஒத்தையாக நின்று, தனிமையில நின்று கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காண்பித்தவன் எலியா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசிகள், எசபேலின் தோப்பு தீர்க்கதரிசிகள் 850 பேருக்கு மத்தியில ஒருவனாக நின்று கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காண்பித்த எலியா. ஆண்டவர் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார் பாருங்க. தோத்திரம். என்னை கேட்டருளும் என்று அவன் ஜெபித்த போது அக்கினி இறங்கி வந்துச்சு, அக்கினி இறங்கி வந்துச்சு. ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தைகளை எல்லாம், இந்த காரியத்தை எல்லாம் வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று விளங்க பண்ணும் என்று அவன் ஜெபித்த போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினார். அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் 19ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வரும்போது போதும் என்கிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு, போதும் என்கிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு இப்ப சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்,
என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, போதும். ஸ்தோத்திரம். போதும் என்கிற நிலைக்கு வந்து விட்டான். போதும், எல்லாம் போதும். அல்லேலூயா. எல்லாம் போதும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டான். இந்நாள் வரைக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சது போதும். இந்நாள் வரைக்கும் சபையில வேலை செஞ்சது போதும். இந்நாள் வரைக்கும் சுவிசேஷத்திற்காய் ஓடினது போதும். ஜெபித்தது போதும். கொடுத்தது போதும். போதும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டான். போதும் கர்த்தாவே, சூரல் செடியின் கீழ் உட்கார்ந்து சாக வேண்டும் என்று விரும்பி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் அப்படின்னு விண்ணப்பம் பண்றான். போதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வார்த்தை அவன் இருதயத்தை ரொம்ப சஞ்சலப்படுத்திட்டு, ஒரே ஒரு வார்த்தை அவன் இருதயத்தை ஆழமா காயப்படுத்திட்டு, ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையை அவன் கேட்ட பொழுது வனாந்தரத்துக்கு ஓடும்படி செய்தது அந்த வார்த்தை. நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாமல் போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால், எசபேலின் வார்த்தை அவன் இருதயத்தை காயப்படுத்தி போதும் என்கிற நிலைக்கு வந்து விட்டான். போதும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் இழந்து போய் உன் ஓட்டம் என்ன, உன் அழைப்பு என்ன, உன் தரிசனம் என்ன, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட விதம் என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டியா? எலியாவே, உன் அழைப்பு வித்தியாசமானதே, உன் தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானதே. வானத்தை அடைக்கிற சக்தி உனக்கு உண்டே. கர்த்தருக்கு முன்பாய் நின்று உலகத்தை பார்த்து சவால் விட்ட பாத்திர நீ அல்லவா? ராஜாவை கலங்கடித்தவன் நீ அல்லவா? ஒரு எசபேலின் வார்த்தையை கண்டு முடங்கி போனாயோ? சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போனாயோ? சூழ்நிலைகளை கண்டு தவிக்கிறாயோ? போதும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாயோ? போதும் என்கிற நிலைக்கு வந்து விட்டாயோ? உயிரோடு வாழ்ந்ததே போதும் என்கிற நிலைக்கு வந்துட்டான் பாருங்க. உயிரோடு இருந்ததே போதும். அன்பான தேவ பிள்ளையே, எல்லாத்தையும் இழந்து வனாந்தரத்தை நிற்கதியாய் நிற்கிறாயோ? எல்லாவற்றையும் இழந்து வனாந்தரத்திலே நிற்கதியாய் அழுது கொண்டிருக்கிறாயோ? கிருபையை இழந்தாயோ? முந்தின அனுபவத்தை மறந்தாயோ? கர்த்தரை மறந்தாயோ? அழைப்பை அசட்டை செய்தாயோ? உனக்காக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். எலியாவுக்காக ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி என்ன செய், போஜனம் பண்ணு. நீ எழும்பி போஜனம் பண்ணு. விழித்து பார்க்கிறான். தலையில் சுடப்பட்ட ஒரு அடை, பாத்திரத்தில் தண்ணீர் தலைமாட்டில் இருக்கு. அப்பொழுது அவன் புசித்து குடித்து மறுபடி என்ன செய்தான்? படுத்துக் கொண்டான். இரண்டாம் தரமும் தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு. நீ போக வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் அவன் இழந்த கிருபைக்கு நேராய் அவனை புதுப்பிக்கும்படியாக, மீண்டும் அந்த தரிசனத்தை அவனுக்குள்ளே ஊற்றும்படியாக மறுபடியும் கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி, எழும்புப்பா, நீ போனது போதும், நீ படுத்தது போதும், நீ முடங்கி கடந்தது போதும், அவிசுவாசமான வார்த்தையை சொன்னது போதும், நீ எழும்பு என்று சொல்லி அவனை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார் பாருங்க. அந்த இடத்துல தான் அவனுடைய தலைமுடி மீண்டும் முளைக்க தொடங்கிட்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சில நேரங்கள் சில சூழ்நிலைகள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில சூழ்நிலைகள், நாம் சந்திக்கிற சில போராட்டங்கள் இருக்கிறது. அது நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ ஓடினது போதும், நீ பிரயாசப்பட்டது போதும், நீ ஜெபித்தது போதும், நீ கண்ணீர் விட்டது போதும், நீ இதுவரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் போதும், இறுதியில நீ வாழ்ந்ததே போதும் என்கிற நிலைக்கு சில சூழ்நிலைகள் அப்படியே நம்மை தள்ளி விடுகிறது. பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் அந்த ஒரு பகுதிக்கு நாம் கடந்து போயிருக்கிறோம். அன்பானவர்களே, தோத்திரம். பல போராட்டங்கள், பல சூழ்நிலைகள் நம்மை வேண்டா வெறுப்பாக பேசுகிற அளவுக்கு
சில சூழ்நிலைகள் அப்படியே நம்மை தள்ளிடுது. ஸ்தோத்திரம். போதும் என்கிற நிலைக்கு நம்ம கொண்டு வந்துருது. அன்பான தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். நீ போதும் என்று சொன்னால் ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபை எங்க? கர்த்தர் உனக்கு தந்த ஊழியம் இன்னும் நிறைவடையலையே. கர்த்தர் உனக்கு தந்த ஊழியம் இன்னும் நிறைவடையலையே. இன்னும் நீ அபிஷேகம் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் 3 இருக்கிறதே. இது எல்லாத்தையும் விட்டு விட்டு இப்பவே நீ சீக்கிரம் போறியா? ஸ்தோத்திரம். இப்பவே நீ சீக்கிரம் போறியா? இல்ல, உன்னை பலப்படுத்த ஆகாரம் இருக்கிறது, உன்னை தைரியப்படுத்த ஆகாரம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு தரிசனம் இருக்கிறது, உனக்கென்று வெளிப்பாடு இருக்கிறது, உனக்கென்று கிருபை இருக்கிறது, உனக்கென்று நான் இருக்கிறேன். எலியாவே, போது முடங்கி கடந்தது, எழும்பு. தட்டி எழுப்புறாரு. ஸ்தோத்திரம். மீண்டும் அதே பழைய நிலைக்கு எலியா கடந்து போனான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? மீண்டும் புறப்பட்டு போகிறான், யாத்திரையை மீண்டும் துவங்குகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, சபையே, விசுவாசியே, சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை பார்த்து நிறுத்துன்னு நினைக்காத. இப்போ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து, மனுஷ வார்த்தைகளை பார்த்து, சில சூழ்நிலைகளை பார்த்து உன் ஓட்டத்தை நீயே முடித்துக் கொள்ளும்படி ஒரு எண்ணத்துக்குள் வந்து விட்டாயோ? ஆவியானவர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கடலை கண்டு இறையாதே அமைதலாய் என்று சொன்ன தேவன் நான் அல்லவா? உன் இருக்கிற பிரச்சனையை ஒரு வார்த்தையினால தீர்க்க என்னால் முடியும் என்பதை நீ அறியாமல் போனதல்லே, நீ விசுவாசியாமல் போனதல்லே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் வார்த்தை இருக்கிறதே, அது வல்லமை உள்ள வார்த்தை. என் வார்த்தை இருக்கிறதே, அது உருவாக்கக்கூடிய வார்த்தை. என் வார்த்தை இருக்கிறது, அது ஜீவனை பிறப்பிக்கும் வார்த்தை. அந்த வார்த்தையினால உலகத்தை உண்டாக்கின எனக்கு உன் பிரச்சனையை தீர்க்க என்னால முடியாதா? உன் போராட்டத்தை மாத்த என்னால முடியாதா? பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னால தீர்க்க முடியாது நினைக்கிறியா? ஸ்தோத்திரம். முடியாது என்கிற கட்டத்துக்கு வந்து விட்டாயோ? போதும் என்கிற இடத்துக்கு வந்து விட்டாயோ? ஸ்தோத்திரம். ஓ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது உன் முடிவல்ல, இது உன் முடிவல்ல. உலக பார்வையில ஒருவேளை இது உன் முடிவா இருக்கலாம், என் பார்வையில இது உன்னுடைய முடிவு அல்ல. ஓ ரிதா சேரே பௌரதா கரவரவதியாசரதி. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளையே, சில நேரம் சில சூழ்நிலையை பார்த்து நீயே இது என் முடிவா இருக்குமோ நீ நினைக்கிற. ஆவியான சொல்லுகிறா, இது உன் முடிவல்ல, இது உன் முடிவல்ல. மீண்டும் நான் உன்னை பழைய நிலைக்கு உன்னை நான் திரும்ப கொண்டு வருவேன். பழைய நிலைக்கு நான் உன்னை மறுபடியும் திரும்ப கொண்டு வருவேன். பழைய நிலைக்கு நான் மறுபடியும் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நீ எனக்காய் எழும்புவாய், நீ எனக்காய் அபிஷேகம் பண்ணுவாய், எனக்காய் உன் கால்கள் ஓடும், எனக்காய் உன் கரங்கள் வேலை செய்யும். என்னுடைய நாமத்துக்கு மகிமையாய் நீ ஜீவிக்க போகிறாய், என் நாமத்துக்கு மகிமையாய் நீ வாழ போகிறாய். இது உன் முடிவு அல்ல, இது உன் முடிவு அல்ல, இது உன் முடிவு அல்ல, இது உன் முடிவு அல்ல, இது உன் முடிவு அல்ல. Thank you, Master. Thank you, Master. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. எனக்காக எத்தனையோ மைல் தூரம் நீ நடக்கணும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அறிந்து கொண்டான். அந்த போஜனத்தின் பலத்தினால் நடக்க ஆரம்பித்தான். இரவும் பகலும் நடந்து ஒரே பெண்கிற தேவ பருமதம் மட்டும் வந்தான். நடந்து 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 ஒரே பெண்கிற தேவ பருமதம் மட்டும் வந்தான். அன்பு தேவ பிள்ளையே, அங்கேதான் கர்த்தர் அவனோடு பேசினார்.
அவர் பேசின வார்த்தையின் பலத்தினால் அவன் கடந்து போய் மீண்டும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். மீண்டும் கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஏதோ சூறை செடியில உன் வாழ்க்கையினுடைய முடிவு அதுவாக அல்ல. சூறை செடிதான் என் வாழ்க்கையினுடைய முடிவுன்னு நினைக்காத. எல்லா தீர்க்க தரிசிகளுடைய கண்கள் காண உன்னை நான் ஸ்தோத்திரம் ஒரு ரதத்தோடு உடனே எடுத்துக் கொள்வேன். அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகளை நான் உனக்கு அனுப்பி அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்க அப்படியே நான் உன்னுடைய மகிமையிலே கொண்டு செல்வேன், கொண்டு சேர்ப்பேன் என்று நான் திட்டம் போட்டிருக்க. நீயோ உன் முடிவை மாற்றி, நீயோ உன்னுடைய முடிவை மாற்றி மனுஷ வார்த்தையினாலே உன் முடிவை மாற்றி சூறை செடிதான் முடிவு என்று நினைத்தாயோ, சூறை செடிதான் முடிவு என்று நினைத்தாயோ, அது உன் முடிவல்ல. ஒன்றை சொல்லட்டும் அன்பானவர்களே, இதுவரைக்கும் எலியாவுக்கு முடிவே இல்லை. இதுவரைக்கும் எலியாவுக்கு முடிவில்லை. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. அப்போதான் ஆண்டவர் மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த எலியாவை கர்த்தர் மீண்டும் சாட்சியாக இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கிருபை இழந்து போய், வரங்கள் இழந்து போய், தரிசனத்தை இழந்து போய், சூரச்செடி என்கிற ஸ்தோத்திரம் ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல உன் வாழ்க்கை நீ கொண்டு சென்றாயோ, ஆவியான உன்னோடு கூட பேசுகிறார். இது உன் முடிவல்ல. மீண்டும் இழந்ததை நான் உனக்கு திரும்ப தந்து, மீண்டும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை திரும்ப உனக்கு தந்து, பழைய நிலைக்கு உன்னை கொண்டு வந்து மீண்டும் அதே நிலையில உன்னை நிறுத்துவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அப்ப நிறுத்தப்படும் போதுதான் நான் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த தலைமுடி மீண்டும் உழைக்க தொடங்கிட்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. Hallelujah. 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 அன்பான தேவ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 69ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்துக்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னால், அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவை கூவிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பேதுருவை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுரு, இயேசு கிறிஸ்துவை போர் சேவகர்கள் கைது செய்து ஸ்தோத்திரம் அவரை வித்தியாசமாய் அவரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். வேலைக்காரி ஒருத்தி வந்து சொல்றா அவனை பார்த்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்று அவள் சொல்லுகிறார். அப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீ சொல்லுகிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்தான்? மறுதலித்தான். வாசல் மண்டபத்துக்கு போகிறான். அங்கே வேறொருத்தி அவனை கண்டு நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவன் சொல்லுகிறான், அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி ஆணையிட்டு மறுபடி என்ன செஞ்சானா? எத்தனை தடவை மறுதலித்தான்? 3 தடவை மறுதலித்தான். இயேசுவை எனக்கு தெரியாது என்று 3 தடவை மறுதலித்தான். அன்பானவர்களே, மறுதலித்தான். இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் அவனுக்கு வருகிறது. என்றைக்கு மறுதலித்தானோ அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கையில வெற்றிடங்கள் வந்து
வாழ்க்கை அப்படியே நிரப்ப ஆரம்பித்தது. சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சி இழந்து அப்படியே தவித்து நிற்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மனங்கசந்து போய் அழுதானாம். ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே, நான் உம்மை மறுதலித்து விட்டேன் ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்பாக நான் உம்மை மறுதலித்து விட்டேன். எல்லாருக்கும் முன்பாக நீ ஜீவன் உள்ளவர் என்று சொல்ல வேண்டிய என் வாய் மறுதலித்து விட்டது ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளும், என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று கதறுகிறான். மனங்கசந்து அலறுகிறான், மனங்கசந்து அழுகிறான், புலம்புகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அந்த பேதுருவை தேடி மறுபடியும் இயேசு கடந்து போனார். அந்த பேதுருவை தேடி மறுபடியும் அந்த சராசரத்தை படைத்ததை இயேசு கடந்து போனார். தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த பேதுருக்குள்ளே விசுவாசத்தை மறுபடியும் வர்த்திக்க பண்ணும்படி, இழந்து போனது எல்லாம் திரும்ப அவனுக்கு கொடுக்கும்படி, தன்னுடைய ஊழியத்தை மீண்டும் அவன் செய்ய வேண்டும் என்பதற்காக உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை தேடி கடந்து போய் அவனை பார்த்து கேட்கிறார். சீமோனின் குமாரனாகிய நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. நீ என்னை நேசிக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. பிரியமானவர்களே, ஆம் ஆண்டவரே, மை நேசிக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் என்றைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ அன்றைக்கே அவன் தலைமுடி துளிர்க்க தொடங்கிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊருக்கு மத்தியில, உலகத்துக்கு மத்தியில, மனுஷர்களுக்கு மத்தியில, மனுஷிகளுக்கு மத்தியில ஆண்டவரை மறுதலித்து போனாயோ, ஆண்டவருடைய அன்பை இழந்து போனாயோ, கிருபை இழந்து போனாயோ, தரிசனத்தை இழந்து போனாயோ, உயிரோடு இருக்கும் போதே சொன்னாரே, நீ உன் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னாயோ, அனைத்தையும் இழந்து போய் ஆண்டவரை ஒரு நிமிஷத்துல காட்டி கொடுத்து மறுதலித்து போன பேதுருவே, உனக்காக மீண்டும் ஒரு விஷயம், ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்றைக்கு மனங்கசந்து அழுதானோ அன்றைக்கே ஒரு பெரிய பொறுப்பை அவன் கையில கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பேதுரு மூலமாகத்தான் ஆண்டவர் சபையை கட்ட ஆரம்பிக்கிறார். அந்த பேதுரு பண்ணின முதல் பிரசங்கம் தான் 3000 பேரை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்தது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அன்பானவர்களே, தேவ பிள்ளையே, உயிருக்கு பயந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இயேசுவை தெரியாது என்று மறுதலித்த சந்தர்ப்பங்கள் எத்தனை உண்டு. அறிந்த சத்தியத்தின்படி வாழாமல், அறிந்த சத்தியத்தின்படி வாழாமல் என்றைக்கு நீ காணப்படுகிறாய் அன்றைக்கே அதுதான் பெரிய ஒரு மறுதலிப்பு. அறிந்த சத்தியத்தின்படி வாழாமல் என்றைக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்கிறாயோ அதுதான் பெரிய மறுதலிப்பு. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ முடியவில்லையா? ஆண்டவரை மறுதலித்து விட்டாயோ, ஆண்டவரை இழந்து விட்டாயோ, தேவ அன்புக்கு தூரமாய் போனாயோ, தேவ அன்புக்கு பாத்திரம் இல்லாதவனாய் போய்விட்டாயோ, மீண்டும் ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படி, மீண்டும் நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுக்கும்படி, ஊழியத்துல உன ஊன்ற கட்டும்படி, உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை தேடி வந்தது போல இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். ஸ்தோத்திரம். உனக்கென்று நான் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறேன், உனக்கென்று நான் மேன்மையானதை வைத்திருக்கிறேன். மனுஷர்களுக்கு மத்தியில மனுஷரை பிரியப்படுத்தும்படி வாழாத, உலகத்தை பிரியப்படுத்தும்படி வாழாத, ஸ்தோத்திர குடும்பத்தை பிரியப்படுத்தும்படி வாழாத, பிள்ளைகளை பிரியப்படுத்தும்படி வாழாத. உன் மேல இருக்கிற அழைப்பே வித்தியாசமானது, உனக்கு கொடுத்த தரிசனமே வித்தியாசமானது. அதை மறந்து ஊரை பிரியப்படுத்த, உலகத்தை பிரியப்படுத்த, குடும்பத்தை பிரியப்படுத்த நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் அதுவே நீ கர்த்தரை மறுதலிக்க மறுதலிப்பு. மீண்டும் உன்னை அந்த பழைய நிலைக்கு கர்த்தர் கொண்டு வரும்படி உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை தேடி வந்தது போல கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில் நம்மை தேடி வந்திருக்கிறார். உனக்கு ஒரு ஊழியம் உண்டு, உனக்கு ஒரு ஊழியம் உண்டு, உனக்கு ஒரு மேன்மை உண்டு. ஸ்தோத்திரம். மீண்டும் கர்த்தர் பக்கமாய் மனங்கசந்து அழுவாய். ஆனால் மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியத்தை
ஒரு மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் உனக்கு தந்து உன்னை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏதோ கர்த்தர் உனக்கு தந்த ஊழியத்தை, ஏதோ கர்த்தர் உனக்கு தந்த ஊழியத்தை, அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஏதோ கர்த்தர் உனக்கு தந்த ஊழியத்தை ஊருக்காக, உலகத்துக்காக, குடும்பத்துக்காக அந்த ஊழியத்தை இழந்து போனாயோ, அந்த ஊழியத்தின் மேன்மை இழந்து போனாயோ, ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த ஆராதனை வேளையில மனங்கசந்து அழுது கர்த்தரிடத்தில் திரும்ப வருவாயானால், ஓ ஸ்தோத்திரம், இழந்து போன பிரதிஷ்டை, இழந்து போன தலைமுடி மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள் உனக்கு கிடைக்கிற இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்தை கேட்டவளை அறிந்து கொண்டால் உனக்கு நலமாயிருக்கும். என் வார்த்தை உன்னை தேடி வருகிறது. என் வார்த்தை உன்னை தேடி வருகிறது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் மீண்டும் உயர்ந்த நிலையிலே நான் உன்னை கொண்டு வந்து வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, சபையே, ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுப்போம். ஸ்தோத்திரம். மீண்டும் அந்த பிரதிஷ்டைக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இறுதியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே காணாமல் போன ஒரு இளைய குமாரனை குறித்து அந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஒரு நாள் தகப்பனிடத்தில் வந்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் உமக்கு மகனாய் இருந்தது போதும், எனக்கு ஆஸ்தியை பங்கிட்டு தாரும், எனக்கு கொடுக்க வேண்டியதை தாரும் என்று சொல்லி தகப்பன் இருதயத்தை வேதனைப்படுத்தி ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தி எல்லாம் அழித்து போட்டான். எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். கொடிய தரித்திரத்துக்குள்ளாகப்பட்டான், கொடிய தரித்திரத்துக்குள் அகப்பட்டான். ஒன்றும் கிடைக்கவில்லை. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இழந்து போனேனே. என் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது ஒரு ராஜாவை போல் இருந்தேன், நல்ல ஒரு குமாரனாக இருந்தேன். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன்? எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஸ்தோத்திரம். ஒரு நாள் உணர்வு வருகிறது, ஒரு நாள் புத்தி தெளிகிறது, ஒரு நாள் உணர்வு வருகிறது. அவன் தீர்மானம் பண்ணுகிறான், இனி ஒரு இமை பொழுது கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். என் தகப்பன் வீட்டுக்கு நான் போக போகிறேன். என் தகப்பனை பார்த்து சொல்லுவேன், தகப்பனே, உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உமை குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லுப்பா, உடைய வேலைக்காரி ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி, இப்படி என் தகப்பனை பார்த்து கேட்பேன் என்று சொல்லி, ஒரு நாள் உணர்வடைந்து, ஒரு நாள் புத்தி தெளிந்து தகப்பனை தேடி அவன் புறப்பட்டு போனான். நடந்தது என்ன அன்பானவர்களே? தூரத்தில் இந்த தகப்பன் அவனை கண்டபோது ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை இழந்து போனான், ஒரு நாள் தேவ அன்பை இழந்து போனான், தகப்பனின் அன்பை இழந்து போனான், மகன் என்கிற ஸ்தானத்தை இழந்து போனான். தவித்துக் கொண்டிருக்கிறான். பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லையாம். ஸ்தோத்திரம். கொடிய ஒரு தரித்திரத்தின் மகனாய் மாறிவிட்டான். புத்தி தெளிந்த போது ஸ்தோத்திரம், மறுபடியும் அவனுக்குள் எண்ணம் வருகிறது, நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, தகப்பனத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் தன்னை தயார்படுத்தி, தன்னை சரிப்படுத்தி, ஒரு தரிசனத்தோடு கூட தகப்பனை தேடி வர ஆரம்பித்தான். அன்பானவர்களே, தகப்பனோ தூரத்திலே அவனை கண்டு அவனை கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்து அழுதான். கொளுத்த கண்டுகளை அடிப்பித்தான். என் குமாரன் காணாமல் போனான், காணப்பட்டான் என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை தகப்பனுக்குரிய ஆஸ்திகளையும், தகப்பனுடைய அன்பையும், தகப்பனுக்குரிய சகல நன்மைகளையும் இழந்து தூரத்தில் நிற்கிறாயோ, ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது. மனங்கசந்து அழுது புத்தி தெளிந்து போ தகப்பனை தேடி வருவாயானால் மறுபடியும் அவனுடைய முடி முளைக்க தொடங்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதே ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைப்பார், அதே இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைப்பார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஒருவேளை ஆண்டவருடைய அன்புக்கு தூரமாய் இருக்கிறாயா, ஆண்டவருடைய அன்புக்கு தூரமாய் இருக்கிறாயா, தகப்புடைய அன்பை விட்டு தூரமாய் போனாயோ, அந்த அன்பு உனக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த அன்பு உனக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. எப்படி ஆகிலும் நீ தேடி வரமாட்டாய் என்று தகப்பன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்.
அவராகவே வரமாட்டார். நீயாகவே மனங்கசந்து புத்தி தெளிந்து புதிய தீர்மானத்தோடு எழும்பி வருவாயானால் மறுபடியும் உன் பிரதிஷ்டை புதுப்பிக்கப்படும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடும். எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே